ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரசாரமாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக கோழி தொக்கு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையுமே உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கல்பாசி சின்ன துண்டளவுக்கு சேர்த்துக்கலாம். பட்டை, வேறு ஏதாவது வாசனை பொருள் நீங்கள் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடித்து வச்ச இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மிளகு, இவ்வளோத்தையும் இடித்து வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு மிளகாய் வத்தலும் இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிச்சு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதோடய ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் அரைச்சி தான் சேர்த்துக்கிடுறேன். நான் எடுத்து வச்சுருந்த 2 தக்காளியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட தக்காளியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹோம்மேட் கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோத்தையும் சிம்மில் வச்சுட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாத அளவுக்கு சிம்மில் வச்சு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. கரம் மசாலா வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் உள்ளது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் 1 நிமிஷம் மட்டும் லேசாக சிம்மில் வச்சு வதக்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோட ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சே வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த 2யுமே நல்லா உரலில் வச்சு நம்ம இடித்து சேர்த்துருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் மிளகும் ஆட் பண்ணி இடித்து சேர்த்துருக்கோம். இதை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி கிரேவி வச்சோம் அப்படின்னா கிரேவியோட டேஸ்ட் நம்ம வழக்கமாக வைக்கிறத விட டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி இடித்து நீங்கள் சேர்த்து நல்லெண்ணெயில் வதக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெயில் வதக்கி ட்ரை பண்ணால் தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சிக்கன் ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு பிறகு நான் இதில் பச்சை தண்ணிக்கு பதிலாக இதில் வெந்நீர் ஊற்றி நான் பாயில் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருந்தேன். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் பாயில் ஆகிறதுக்கு பச்சை தண்ணி ஊற்றுறத விட வெந்நீர் ஊற்றி பண்ணணும் அப்படின்னா சிக்கன் கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெந்துடும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு அப்படியே வேக விட்டுருங்க. அது பொறுமையாக வெந்துச்சு அப்படின்னா தான் சிக்கன் சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக விட்டிங்கன்னா சிக்கன் ஒழுங்காகவும் வேகாது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ கடாயை நீங்கள் மூடி வைக்கும் போது ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சு பொறுமையாக வேக வைங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். சிக்கனை மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவி எண்ணெய்லாம் மேலே எலும்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மல்லியில தூவி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாதம் வச்சு இந்த கிரேவியை போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சுட சுட சாதத்தோட ரசம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.